வார்த்தையும் அப்படிப்பட்ட செய்தி தான். அரை மணி நேரம் கேட்க போகிறோம். நீங்கள் உங்களுக்கான தீர்க்க தரிசன செய்தியாக கேளுங்க. ஏசாயா 60:18 நாம் ஏற்கனவே இந்த மாதத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன சொல்லுது? இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. அல்லேலூயா. உன் மதில்கள் ரட்சிப்பு என்றும் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். போன வாரம் நான் ஆரம்பித்தேன், ஒரு பகுதி பேசியிருக்கிறேன். இன்றைக்கி நான் என்னுடைய 2வது பகுதி பேச போகிறேன். நல்லா கவனிங்க. இனி சொல்லுங்கள் எல்லாரும். இனி இது வரைக்கும் எப்படியோ, இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சில எதிர்மறையான காரியம் நடந்திருக்கலாம், நிகழ்ந்திருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் கேள்வி இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஒரு பிரேக் போட்டு இன்னைக்கு ஒரு திருப்பு முனையாக பேசுகிறார். இனி உன் கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. கையை வச்சு சொல்லுங்க. இனி என் வாழ்க்கையில் கொடுமை அழிவு நாசம் கேட்கப்பட மாட்டாது. ஆண்டவர் அங்கு ஒரு தடுப்பு போடுறார், ஒரு பிரிவு வைக்கிறார், ஒரு விளக்கம் வைக்கிறார். ஹியர் ஆஃப்டர் உன் வாழ்க்கையில் நெகட்டிவான சம்பவங்கள் நடக்காது. அல்லேலூயா. இதை நீங்கள் அப்படியே ரிசீவ் பண்ணணும். ஆமென். ஏன் நடக்காது அப்படின்னா, உன் மதில்களை ரட்சிப்பு என்றும் உன் வாசல்களை துதி என்றும். இந்த கடைசி வார்த்தை நான் போன வாரம் வீட்டுக்கு போன பிறகு யோசித்தேன். சொல்லுவாய். சொல்லுங்க. சொல்லுவாய். முதல்ல உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு ரட்சிப்பாக இருக்கிறார். கையை தட்டி அல்லேலூயா. உங்களுக்கு மதிலாக யார் இருக்கிறா? தேவன் உங்களுக்கு மதிலாக இருக்கிறார், ரட்சிப்பின் மதிலாக இருக்கிறார். யோபுவின் வீட்டை சுற்றிலும் ஆண்டவர் ஒரு வேலி போட்டிருந்தாராம். சாத்தா வந்து கேட்குறான், நீர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றி வேலி அடைக்கலையா? அதனால தான் உள்ளவர்கள் சாத்தான் உங்கள் வீட்டுக்குள்ளே வர முடியாத அளவுக்கு தேவன் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு வேலியை போட்டிருக்கிறார். கையை தட்டுங்க. அல்லேலூயா. என்றைக்கு இயேசுவை ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ அன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய பாதுகாப்பு, ஈவில் ப்ரூஃப், தீமை அணுகாத, சத்துரு நுழைய முடியாத ஒரு ப்ரூஃப் வேலி போட்டிருக்கிறார். அப்போ நீ என்ன செய்யணும்? வாயை திறந்து அந்த சங்கீதம் 91:2 சொல்றான். பார்த்தீங்கன்னா என்ன சொல்றான்? நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறேன் என்று இங்க சொல்றாரு. நீ சொல்லுவாய் சொல்றாரு ஏசாயால. சங்கீதத்தில் சொல்லுவேன். ஆண்டவர் உங்களை சொல்ல சொன்னார்னா நீங்க சொல்லணும். சொன்னா தான் ஆக்டிவேஷன் ஆகும். எப்படி சில இடங்களில் போனால் ஆக்சஸுக்கு சிலது இருக்கும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா பெரிய மாலுக்கு போனீங்கன்னா கண்ணாடி கதவு இப்படி இருக்கும். நீங்கள் போய் நின்னோன்னு நினச்சியும் ஆட்டோமேட்டிக்காக இன்னும் இருக்குது. என்ன இருக்குது? பயோமெட்ரிக் இருக்குது. அங்கே போய் கையை வச்சா டோர் நிச்சயம் ஓப்பன் ஆகும். அதே போல் கிங்டம் ஆஃப் காட் எப்படி ஆக்டிவேட் ஆகுதுன்னா வேர்ட் ஆக்டிவேஷன். நீங்கள் சொல்ல வேண்டும். சொல்லுவாய். ஏசாயா சொல்கிறாரு, நீ என்ன சொல்லுவே? மதில்களை ரட்சிப்பு என்றும் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். சொல்லுவாய்ன்னு சொன்ன பிறகு வாயை முடிந்தா எப்படி சொல்லுங்க? சொல்லுவேன். சொல்லுங்க. நான் கர்த்தரை நோக்கி, என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவேன். சொல்லிக்கிறாரு. சொல்ல வேண்டியதானே? டெய்லி வீட்டில் உட்காந்து சொல்லுங்க, கர்த்தரின் ரட்சிப்பு எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம். ஆண்டவரை பார்த்து என்னெல்லாம் உங்கள் வாயை திறந்து சொல்லுங்க. அதெல்லாம் அப்படியே ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா கிங்டம் ஆஃப் காட் வேர்ட் ஆக்டிவேஷன். வார்த்தையினாலே சிருஷ்டிக்கப்பட்ட உலகம் இது. இன்றைக்கு பார்க்கிற எல்லாமே வார்த்தையினாலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் அதுவே உங்களுக்கு ஒரு ஆதாரமாக இருக்குது. நீங்களும் பேசணும், சரியானதை பேசணும், ரட்சிப்பை பேசணும். தேவன் எனக்கு ரட்சிப்பா இருக்கிறா. வீராப்பா பேசுங்க. இங்க சங்கீதக்காரன் சொல்றான், நான் கர்த்தருக்கு நீ அடைக்கலம். அது மட்டுமல்ல, இன்னும் 27 சங்கீதம் 1ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தரின் வெளிச்சமும். வாசிங்களா, அழகா இருக்கும் பாருங்க. 27:1 சங்கீதம் 27:1. வெளிச்சமும் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? நான் வீராப்பா பேசுறான். சொல்லுங்க வாய் திறந்து, கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் அரணானவர், யாருக்கு அஞ்சுவேன்? அல்லேலூயா. அப்ப தேவனை நீங்க யாரா கன்ஃபஸ் பண்றீங்களோ அவரா உங்களுக்கு இருப்பாரு. ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாருன்னா கைவிட்டுருவாரு. ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார்னா காப்பாற்றுவாரு. அல்லேலூயா. அவர் என்னை விடுவிப்பார். அவர் எங்களை கொன்று போட்டாலும் அவர் நம்பிக்கையா இருக்கிறோம். ராஜாவின் கைக்கும் அக்கினிக்கும் எங்களை தப்புவிக்க
வல்லவராய் இருக்கிறார். அவங்க அப்படியே கன்ஃபஸ் பண்ணாங்க. அப்படியே தேவன் தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? இருந்தாரு. அக்னி அவங்கள சேதப்படுத்தல. சிங்க கெபியில கத்த தப்புவிப்பேன்னு சொன்னாரு, தப்புவிச்சாரு. அப்போ நீங்க தேவனை என்னை தப்புவிப்பார், என்னை காப்பாற்றுவார், எனக்கு உதவி செய்வார், எனக்கு நன்மை வரும், நான் நல்லா இருப்பேன், நான் வாழ்ந்திருப்பேன், என் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமா இருப்பேன். உம்மாலே ஒரு சேனைக்குள், உம்மாலே மதிலை, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே. அப்படி நீங்க கன்ஃபஸ் பண்ணுங்க, டிக்ளேர் பண்ணுங்க. வேர்ட் ஆக்டிவேஷன் சொன்ன உடனே என்ன நடந்தது? 91 சங்கீதம் 2ஆம் வசனம் வாசிச்சோம். 3ஆம் வசனம், அவர் உன்னை வேடனுடைய கண்ணி. நல்லா கவனிங்க. இந்த அதிகாரத்தை போனவர் சொல்லிட்டு வீட்டுக்கு போன பிறகு கத்த சொன்னாரு, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறோம், சர்வ வல்லவரின் நிலையில் இருக்கிறோம். அப்படிப்பட்டவங்களுக்கு தாக்குதல் வராதா? எதிரிகள் வரலையா? அவங்களுக்கு தான் அதிகமாக வருது. படித்து பாருங்கள். வேடன் வர்றான், கொள்ளை நோய் வருது, அப்புறம் இரவில் உண்டாகும், பகலில் இருளி நடமாடும், மத்தியானத்தில் பாழாக்கும், அப்புறம் பக்கத்தில் 1000 பேர். ஏய், உன்னதமானவர் மறைவை சொல்றீங்க, சர்வவல்ல நிலை சொல்றீங்க, கர்த்தருக்கு அடைக்கலன்னு சொன்னீங்க, ரட்சிப்புன்னு சொன்னீங்க, கோட்டைன்னு சொன்னீங்க, நம்பி இருக்கிறேன்னு சொன்னீங்க. ஆனால் ஒரே அட்டாக்காக வருது. எல்லாம் அட்டாக் பண்ணும், ஆனால் ஒன்று தொடாது. கை தட்டுங்க. உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் தீமை உன் தேசத்திலே கேட்கப்படாது. கொடுமையின் நாசமும் வாழ்க்கையில் வராது. அல்லேலூயா. அதாவது இதே 2026ஆம் வருஷத்தில் எத்தனையோ இன்ஃபெக்ஷன், வியாதி, கொரோனாலாம் இருந்தாலும் இதே உலகத்தில் நீங்கள் 100க்கு 100 வியாதி இல்லாத ஒரு மண்டலத்தில் வாழ முடியும். கரங்களை தட்டி அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய ரெயின் கோட்டு மாதிரி தேவனை நீங்கள் உங்களை சுற்றி சூழ்ந்திருக்கிறனால உங்களை எதுவும் அணுகாது. உன் பக்கத்தில் 1000 விழும், வலது பக்கத்தில் 10000 விழும், ஆனால் அது உன்னைய அணுகாது. சொல்லுங்க, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை. ஏன்னா என்னை சுத்திலும் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு வேலியை போட்டிருக்கிறாரு. போன வாரம் ஒரு பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், பாஸ்டர் உங்களை நான் ஆவியில் பார்க்குறேன், நீங்கள் எங்கே போனாலும் உங்களை சுற்றி 12 தூதர்கள் சுற்றி நிற்கிறாங்க. கையத்தட்டு. 12 தூதர்கள். எப்படி நரேந்திர மோடி பாரத பிரதமர் வந்தால் சுற்றி கருப்பு பூனை படை இருக்குதோ, அதே போல் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தூதர்களை ஆண்டவர் பாதுகாப்புக்கு கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. அவங்கள அட்டாக் பண்ணாதான் உங்களை அட்டாக் பண்ண முடியும். அந்த அளவுக்கு தேவன் செக்யூரிட்டி, ஹை செக்யூரிட்டி, ஸ்பிரிச்சுவல் செக்யூரிட்டி, ஆவிக்குரிய பாதுகாவலர்களை கத்த தந்திருக்கிறார். அதுக்கு கீழே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா வாசிங்க. அதுக்கப்புறம், எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரே. இந்த வசனத்தை நான் டீட்டெயில் பண்ணணும். ஆகையால் வாதையும். அடுத்த வசனம், உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு ஆண்டவர் ஏஞ்சல்ஸுக்கு சார்ஜ் கொடுத்துக்கிறாரு, அசைன்மெண்ட் கொடுத்துக்கிறாரு. என் ஊழியக்காரன் போற வழியிலெல்லாம், அடுத்த வசனம் படிங்களேன், பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உன்னை, ஏங்க உங்களை, உங்க காலு அவங்க கையில் இருக்குது, உங்களை அப்படியே தங்க தட்டுல தாங்கிறது மாதிரி தேவ தூதர்கள் உங்களை பாதத்துக்கு கீழே தூதர்கள் கை வச்சிருக்குது, தங்கள் கைகளில் ஏந்தி. அப்பா இந்த பாருங்க, இந்த குழந்தைய அவங்க அப்பா தூக்கிட்டு இருக்கிற மாதிரி ஏஞ்சல்ஸ் உங்களை தூக்கிட்டு போறாங்க. ஆன் த வே, எவ்ரி வே, நீங்க போற எல்லா இடத்திலும் ஒரு தூத சேனை உங்களை சூழ்ந்திருக்கு. உங்க கண்ணுக்கு தெரியாதனால நீங்க அதை சொல்லாம இருக்கிறீங்க. ஆனா நிஜம் என்னன்னா, நீங்க உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் உங்களை சுற்றி தேவ தூதர்களை கத்த தந்திருக்க. கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆமென். அடுத்த வசனம், சிங்கத்தின் மேலும் மிதித்து போடுவாய், எல்லாத்தையும் டிராம்பிள் டவுன், நசுக்குவ, ஒன்றும் ஒன்னைய சேதப்படுத்தாது. தேள்களையும் சர்ப்பங்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்து, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. கையை ஒன்றும் என்னை சரி. எனக்கு என்னுடைய இந்த செய்தி முக்கியம் என்னன்னா, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். எங்கே இருக்கிறவன்? தமிழில்
ஒன்னாவசனம் போடுங்க. உன்னதமான மறைகள் சர்வவல நிழலில் தங்கி இருப்பான். ஆங்கிலத்தில் டுவெல்லிங் சஞ்சரிப்பது, வாழ்வது. உன்னதமான மறைவிலே வாழ்கிறவன், நிரந்தரமாயிருக்கிறவன். நல்லா கவனிங்க, இந்த பாதுகாப்பெல்லாம் எப்போ டவுன்லோட் ஆகுனா, நீங்கள் தேவனோடு நீங்கள் தங்கியிருக்கிற ஒரு அனுபவம், வாழ்கிற ஒரு அனுபவம். இந்த மாதிரி வந்து ஒரு நாள் 1 மணி நேரம் வந்துட்டு போகிற ஒரு ஞாயிற்றுக்கிழமை விசிட் கிடையாது, விசிட்டிங் பிளேஸ் கிடையாது. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னத்தையே நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய டுவெல்லிங் பிளேஸாக இருக்கணும். அவரை நீங்கள் எப்பொழுதும், அவரும் நீங்களும் ஒன்றுக்குள்ள ஒன்று. அல்லேலூயா. பிரிக்க முடியாத உறவு. எல்லாம் உங்கள் பாத்ரூமில் அவர் இருக்கிறாரு, நீங்கள் ட்ராவல் பண்ணுற எல்லா இடத்துல இருக்கிறார். அவரையும் உங்களை பிரிக்க முடியாத ஒரு உறவுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. அந்த உறவில் இருப்பது தான் உங்களுக்கு இந்த பாதுகாப்பையும் இந்த ஆசீர்வாதத்தையும் தருகிறது. ஹல்லேலூயா. டுவெல்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் காட். நோவா தேவனோடு சஞ்சரித்தான். சொல்லுங்க, சஞ்சரிப்பது. நான் என் மனைவி பிள்ளைகளோடு அந்த வீட்டுக்குள்ளே வாழ்கிறது போல தேவனோடு வாழ்வது. இவங்க 3 பேர் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. உங்கள் குடும்பத்தை சொல்கிறேன். உங்கள் குடும்பத்தில் உங்கள் கணவர், மனைவி, 4வது நபர் ஒருவர் இருக்கிறார். அவரோடு வாழ்வது, அவரோடு உறவாடுவது, பேசுவது. டுவெல்லிங். ஏனோக்கு தேவனோடு நடந்தான். அப்போ தேவனோடு அன்றாட வாழ்க்கையில் அவரோடு எல்லாவற்றிலும் பின்னி பிணைந்திருக்கிற ஒரு லைஃப் தான் டுவெல்லிங். ரெஸ்ட், தங்கி இரு. கத்த சொல்லாரு, தேவனோடு இரு. தேவன் உங்கள் கூட இருக்கிற ஒரு வாழ்க்கை முறையை நீங்கள் வடிவமைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்கள் கூட இருந்தால் உங்கள் பேச்சு, நடத்தை, உங்கள் வர்ஷிப்பு, உங்கள் ப்ரேயர், உங்கள் பைபிள் ரீடிங், உங்கள் குவாலிட்டி லைஃப் வந்து ஒருத்தர் கூட நீங்கள் 24/7 இருக்கிறீங்கன்னா உங்களுடைய நடவடிக்கை காமிச்சு கொடுத்துரும். கோபக்காரனோடு பழகாத நீ யாரா மாறுவ? கோபக்காரனாயிருவ. சாந்தமுள்ளவரோடு நீங்கள் பழகுங்க. காட் குவாலிட்டி பீப்புளோடு நீங்கள் பழகுனீங்கன்னா அந்த குவாலிட்டி வந்துடும். ஞானியோடு சஞ்சரிக்கிறவன் ஞானியாவான். ஞானிகளோடு சஞ்சரிக்கணும். இன்றைக்கி ஞானிகளை தேடி போக முடியாது. ஆனால் ஞானிகளுடைய புத்தகங்கள் கையில் இருக்குது. ஞானிகள் எழுதின புத்தகம். இந்த ஞானிகள் புத்தகத்தை படிப்பது ஞானிகளோடு சஞ்சரிப்பது. ஞானிகளோடு சஞ்சரிக்கணும். என்னவா மாறிடுவான்? தாவீது சொல்கிறான், நான் உம்முடைய வேதத்தை தியானிக்கிறபடியால் நான் முதியோரை பார்க்கலும் ஞானியாக இருக்கிறேன். எனக்கு போதித்த பாஸ்டரை விட நான் பிரில்லியண்டாக இருக்கிறேன். அவங்க இது வந்து பைபிளில் பெரிய பெரிய ஞானிகளால் எழுதப்பட்ட புத்தகம். இப்போ அவங்க உயிரோடு இல்லை, ஆனால் அவங்க எழுத்துக்கள் இருக்குது. இதை நீங்கள் படிக்கும் பொழுது அவங்களோட சஞ்சரிக்கிறீங்க. ஞானியோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். அப்போது சஞ்சரிப்பது வார்த்தையோடு, ஆராதனை உறவில். இப்போ ஒரு வார்த்தை சொல்ல போகிற பாருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வசனம் படிச்சலாமா? ஏசாயா 54:14 படிச்சுட்டு இங்கே போகலாம். ஏசாயா 54:14 என்ன போட்டிருக்குது? நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. அல்லேலூயா. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். தேவனுடைய நீதி. அவர் உன்னை மன்னித்திருக்கிறார். நீ தேவ பிள்ளையா இருக்கிறார். தேவன் உனக்கு எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுவார். தேவ நீதினா என்ன தெரியுமா? பாவிக்கு மன்னிப்பு நீதி, தரித்திரத்துக்கு ஐஸ்வர்ய நீதி, குருடனுக்கு பார்வை கொடுப்பது நீதி, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குவது நீதி. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். தேவனுடைய நன்மையினால் அவன் வாழ்க்கை நிரம்பி இருக்கோ. கொடுமைக்கு பயம், திகிலுக்கு அது உன்னை. சரி, இப்போ இந்த 91 சங்கீதத்தில் அங்கே ஒரு வேர்டு பதிவு செய்து அதை வச்சு தான் நான் வரப்போகிறேன். 91 சங்கீதத்தில் எனக்கு அடைக்கலமாக இருக்கிற எல்லாம் அந்த வசனத்தை எடுங்க. 9ஆம் வசனம். ரைட், கவனிங்க. அப்பா பையனை பார்த்து சொல்றாரு, எனக்கு அடைக்கலமா இருக்கிற கர்த்தரை உனக்கு. நல்லா கவனிங்க. இதுதான் செய்தியினுடைய முக்கியமான பகுதி. கவனிங்க. பெற்றோர்களுடைய தேவனை பார்த்து அப்பா எப்படி கடவுளை நம்பி அவருடைய நன்மையை பெற்று வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்துட்டு பையன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். இந்த கடவுளை தான் நானும் பின்பற்ற போகிறேன்.
பாட்டியுடைய விசுவாசம் அம்மாவுக்குள்ள வருது, அம்மாவுக்குள்ள விசுவாசம் தீமோத்தேயுக்குள்ள வருது. அப்போ இங்க போட்டிருக்குது, இங்கு தாவீது தன்னுடைய மகனாகிய சாலமோன்ட்ட சொல்றான், நான் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு 75 வயசு, என் வாழ்க்கை முடிய போகுது, இத்தனை வருடங்களை என்னை பாதுகாத்து ஆடு மேய்த்த என்ன ராஜாவா மாற்றிருக்கிறாரு, அந்த கடவுள் எனக்கு அடைக்கலமா இருந்தாரு, அந்த எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான மோஸ்ட் ஹை காட், அதை உனக்கு என்ன வயசுத? தாவீதுக்கு பிறகு சாலமோன் கர்த்தரை பார்த்து, நீங்க தான் என் அடைக்கலன்னு சொல்றான். விதிகளையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களை கை கொண்டபடினால உன்னைய நான் மேலே வைத்த போறேன். உங்க வாழ்க்கை உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை தலையெழுத்த மாற்றும். அல்லேலூயா. உங்க பிள்ளைங்க வாழாறதும் தலையாறதும் உங்க கையில் தான் இருக்குது. உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல சொத்து வச்சுட்டு போங்க. ஜெபிக்கிற ஆராதிக்கிற தேவ பக்தியை தெரிந்து கொள்ளுங்க. அதான் பைபிள் போட்டுக்குது, தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். ஆகல பிள்ளைகளுக்காகவே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தீர்மானம் எடுங்க. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது, எங்கே பழகணும், எங்கே பழகக்கூடாது, நீங்கள் எடுக்கணும் தீர்மானம். சாய்ஸ் மேட்டர். உங்களுடைய தெரிந்தெடுப்பு மிகப்பெரிய விளைவுகளை கொண்டு வரும். இங்கே கூட சபைக்கு வர்ற நீங்கள் அநேகர் எல்லாரும் விடுதலையாக வரல. உங்கள் குடும்பத்தில் எதிர்ப்பு, சபைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி துன்புறுத்தப்பட்டவங்க உண்டு, வரக்கூடாதுன்னு சொல்லி அவமானப்படுத்த அதன் மத்தியிலும் வர்றீங்க. இதை பார்த்து உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அன்னைக்கு ஊசுகிற தேசத்தை விட்டு ஆபிரகாம் வெளியே வர சொன்ன பொழுது அவனுக்கு எல்லாம் நல்லா இல்லை. ஆனால் அவன் தேசத்தை இனத்தை விட்டு வந்ததுனால கர்த்தர் சந்ததி ஈசாக்கு ஆசீர்வதிச்சார். எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை விறகு கட்டை வச்சு அடிப்பார் சபைக்கு போகிறதுக்கு. அத்தனை அடி வாங்கி ரத்தத்தை சிந்திக்கிட்டு 6 பிள்ளை, நாங்களும் அடங்காத வாள், 6 பிள்ளைகளையும் கிளப்பி சபைக்கு கூட்டு போவாங்க. போய் அப்படி சந்தோஷமாக பாடுவாங்க. அப்படி அவங்க கூட்டு வந்தனால இன்றைக்கி நாங்கள் 6 பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். கையை தட்டுங்களேன். அன்னைக்கு எங்கள் அம்மாவை பார்த்து ஒரு வெள்ளை சிப்பாப்பட்ட வந்து ஒரு பாச சொன்னார், உங்கள் பிள்ளைங்க 2 பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க. நாங்கள் அப்படியே பார்த்தோம், டவுசர் போட்டுக்கிட்டு. எங்கள் வாழ்க்கையே பப்பர பேண்ட் இருக்குது, எங்கே வெளிநாட்டில். ஆனால் இன்றைக்கி எங்கள் அம்மா இல்லை, ஆனால் வார்த்தை நிறைவேறிச்சு. அல்லேலூயா. எங்கள் பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதனால் சொல்கிறேங்களுங்க, பெற்றோருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பலிக்கும். இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு பெற்றோராக இருக்கிறீங்க, உங்கள் அம்மா அப்பா இன்னைக்கு இல்லை, ஆனால் நீங்கள் இருக்கிறீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல ஒரு தலைமுறை சகாப்தத்தை விடணும். உங்கள் வாழ்க்கையை பார்த்து கர்த்தர் உங்கள் பிள்ளைகிட்ட, உங்களை பற்றி உங்கள் பிள்ளைங்கள்ட்ட கர்த்தர் பேசணும். இங்கே யாரை பற்றி யார் எங்கிட்ட பேசுகிறா? அந்த வசனம் வாசிங்க. ஆபிரகாமை பற்றி 4ஆம் வசனம் வாசிங்க. சூப்பரான வசனம். கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடினால். நிப்பாட்டுங்க. இது யார்கிட்ட பேசுறா? தேவன் ஈசாக்கிட்ட அவங்க அப்பா பத்தி சொல்றாரு. உங்களை பத்தி உங்க பிள்ளைகள்கிட்ட ஆண்டவர் சொல்லணும். நீங்க விசுவாசத்தில் வாழ்ந்த வாழ்க்கை, நீங்கள் ஜெபித்த வாழ்க்கை, உங்களுடைய பக்தியை தேவன் பாராட்டி உங்க பிள்ளைகள்கிட்ட பேசணும். சபைக்கு போகிறது பரியாசமாக இருக்கலாம். சில நேரங்களில் சபைக்கு தேவனை தேடுற காரியங்கள் மற்ற, ஆனால் தேவன் சொல்லணும், உங்கள் அப்பாவை வயசாகிடுச்சு, கம்ப்யூட்டர் தெரியாதுன்னு அசட்டையாக பேசாதா, அவங்க ஜெபிச்ச ஜபந்தான் இன்றைக்கி நீ சோறு தின்ற, நீ ஆசீர்வாதமாக இருக்கிறன்னு தேவன் சொல்லணும். இந்த சென்னையில் வரும்போது நான் வெறுமையாக வந்தேன். ஆண்டு இன்றைக்கி ஆசு வச்சுக்கிறாரு. எங்கள் பிள்ளையோட திருமணத்தில், என் பையனுடைய மேரேஜ் டைமில் என் கையில் காசே கிடையாது. அப்போ அவன் என்கிட்ட கேட்குறான், என்ன பண்ண போகிறீங்க? கர்த்தர் தருவார். அவன் அப்படியே பார்த்தான். அடுத்த வாரம் 40,000 60,000 கையில் வந்து அவன் ட்ரெஸ்ஸு கொடுத்தேன். அவன் அப்படி பார்க்குறான். அப்போ அவர் என் தகப்பன் ஒரு தேவை வந்தால் கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுறாரு, விசுவாசத்தில் அவருக்கு அற்புதம் செய்கிறாரு. இப்போ அவன் குடும்பத்தை ஆரம்பிக்கிறான். அவன் சொல்கிறான், எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை. உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை பார்த்து எங்கள் அம்மா கும்பிடுற சாமி தான் உண்மையான சாமி, எங்கள் அம்மா கும்பிடுற ஆண்டவர் தான் உண்மையான, அந்த கடவுளை எனக்கும் நான் ஆண்டவராக எடுத்துக்கோ உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையை பார்த்து ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆக நான் சொல்கிறேன், இந்த சபையில் வர்றது, உங்கள் வீட்டில் நீங்கள் நடங்கிற விதங்கள், ஜபங்கள், தேவனை பற்றி எல்லாமே காரியம். எவ்ரிதிங் மேட்டர்ஸ். நாளைக்கு அவங்க சொல்லணும், ரெண்டாவது ஆண்டவர் சொல்லணும். ஆகையால இதை ஏதோ கர்த்தர் கொடுத்த சாதாரண வாழ்க்கைன்னு சொல்லி ஏதாச்சும் எடுத்துக்காதீங்க. ஒவ்வொன்றுக்கு பின்னால் நம்ம ஒரு பெரிய தலைமுறைகளை இந்த உலகத்துக்குள்ளே அனுப்புகிறோம், ஒரு பெரிய சந்ததியை கொடுக்குறோம். ஆகையால் நாம் வாழ்க்கை முறைகள் ஒவ்வொன்றும் நம்ம ஆவிக்குரிய பெற்றோரை பார்த்து நம்முடைய பெற்றோர் நல்ல கருத்தை எடுத்துக்கோ. ஒருவேளை இந்த இடத்துல உங்கள் பெற்றோர்கள் ரட்சிக்கப்படாமல் உங்களை வேற மாதிரி நடத்துக்கலாம், நீங்கள் தான் முதல் தலைமுறை கிறிஸ்தவனாக இருக்கலாம்.
சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் எடுக்கிற இந்த டிசிஷன் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஆபிரகாமுக்கு அவங்க அப்பா தேராகெல்லாம் விக்கிரகத்தை செய்கிறவன், அவன் செய்வான், இவன் போய் விற்பனை பண்ணுவான். ஆனால் ஆபிரகாம் வந்த பொழுது அவன் எங்கெங்கே போனாலும் பலிபீடம் கட்டி கர்த்தரை ஆராதிச்சான், எங்கே போனாலும் கர்த்தரோட உறவில் இருந்தான். அந்த வாழ்க்கை ஈசாக்கு பிறகு யாக்கோபுக்கு பிறகு யோசேப்பு, 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம். அதனால தான் தேவரீர் தலைமுறைக்கு எங்களுக்கு எப்படி இருக்கிறீங்க? அடைக்கலமாக இருக்கிறீங்க. அதில் ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் பெற்றோராக இருந்தால் உங்களுடைய தேவ பக்தி ஆவிக்குரிய வாழ்க்கையை குறைச்சி மதிப்பு போடாதீங்க. ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகளுக்கு வரும். அல்லேலூயா. ஆகிய அவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம், இந்த தேவனோடு இருக்கிற ரிமைன், ஆண்டவருடைய உறவில் இருக்கிறது. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். இந்த உன்னதமான மறைவில் இருக்கிறது, கிறிஸ்துவோடு இணைந்திருப்பது, டுவெல்லிங், அபைடிங் எல்லாமே தேவ உறவை காட்டுது. தேவனோடு உறவில் இருங்க, தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை. யாரும் உங்களை அசைக்க முடியாது. எகிப்துக்கு போகாதீங்க, தேவனுடைய உறவில் இருங்க. உங்களை ஆசீர்வதித்து தேவன் தான் முற்பிதாக்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். நான் சொன்ன பார்த்தீங்களா, எங்கள் அம்மா கிட்ட சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எங்கள் அம்மா இல்லை, ஆனால் இன்னைக்கு எங்கள் வாழ்க்கை நிஜமாகுது. என்னை பார்த்து ஒரு பாஸ்டர் சொன்னார், தம்பி நீ ஒரு பெரிய சபையில் நின்று பேசுகிற மக்கள் முன்னால் உட்காந்துருக்காங்க, நான் அப்போ பின்மாடத்தில் உட்காந்துக்கிறேன். நான் அப்படின்னா அப்போ நான் அப்படியே பார்த்தேன் அவர் ஏதோ ஆசைப்பட்டு சொல்கிறாருன்னு. ஆனால் இன்றைக்கி அதான் நடந்துட்டுருக்குது. அல்லேலூயா. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் அவரோடு இணைந்து இருப்பது தான் நம்முடைய. உங்கள் ஜெபத்துக்கு தேவன் நிச்சயமான பதிலை உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் கட்டளிடுவார். ஆமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு வெளியே கிரியை செய்கிறார் இல்லையா, ஆண்டவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற தேவன் உங்களுக்கு வெளியே பெரிய மாற்றத்தை கொண்டு வரார். ஒரு செடியோடு இணைந்திருக்கிற கொடி முதலாவது உள்ளே தான் வேலை நடக்கும், அதுக்கு பிறகு தான் ஃப்ரூட் வெளியே வரும். ஒரு தரையில் நாட்டப்பட்ட செடி மண்ணுக்குள்ளே தான் முதல்ல வேலை நடக்கும், அப்புறம் தான் வெளியே பலன்கள் வரும். அதே போல் முதலாவது தேவன் உங்களுக்கு உள்ளே வேலை செய்கிறாரு, அதுக்கு பிறகு வெளியே காட்டுறார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதம் 1, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களில் தன் காலத்தில் அவன் செய்வதெல்லாம். அவன் தேவனோடு இந்த ரூட்டட் வேர்ட் ஆஃப் காட்ல, வார்த்தையில் இணைந்து தேவனுடைய உறவில் நீங்கள் இருக்கும் பொழுது வெளியே உங்கள் வாழ்க்கை கேரண்டி. இப்போ சொல்கிறீங்களுங்க, நீங்கள் விசுவாசம் நடந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கை கேரண்டி. நீங்கள் உல்டா புல்டா பண்ணீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், என் பிள்ளைங்க வாழ்க்கை கேரண்டியாக இருக்கிறது என்னுடைய தேவ பக்தி வாழ்க்கை, அது தீர்மானிக்கிறது. என்னுடைய சாய்ஸ் ரொம்ப முக்கியம். சபைக்கு வர்றதா, ஜெபம் பண்ணுறதா, பைபிள் படிக்கிறதா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னை வளர்த்துக்கிறது எல்லாமே தீர்மானங்களில் விளைவுகள் இருக்குது. உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை வச்சுட்டு போங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல முன்மாதிரியை வச்சுட்டு போங்க. உங்கள் பிள்ளைகள்கிட்ட ஆண்டவர் உங்களை பற்றி சொல்லணும். உங்கள் அப்பா திருநெல்வேலிருந்து வந்தாருடா, முட்டி போட்டு இந்த சென்னைக்கு வந்த பொழுது ஒரு வாலிபனாக வந்த பொழுது நிறைய வாழ்க்கையில் கேள்வியோடு வந்து முட்டி போட்டு தினந்தோறும் அதிகாலை ஜெபிக்கிற அந்த ஜெப வாழ்க்கையை வளர்த்துக்கிட்டு எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அந்த வாழ்க்கை இன்றைக்கு என்னை ஊழியக்காரனாக மாற்றிருக்குது. ஹல்லேலூயா. அப்போ என்னை பற்றி ஆண்டவர் சொல்வார், உங்கள் அப்பா இப்படி வந்தார், இப்படி இருந்தார், இன்றைக்கி நல்லா உங்கள் குடும்பம் இன்றைக்கி நல்லா இருக்குது. ஸோ தேவனுடைய நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு லெகசி, ஒரு சகாப்தத்தை இந்த உலகத்துக்கு கொடுக்குறோம். ஆகையால் கவனமாக ஒவ்வொரு நாளும் தேவ உறவிலே வாழுங்க. அது உங்கள் வாழ்க்கையில், உங்கள் எதிர்காலத்திலும் சந்ததியிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அல்லேலூயா. ஒருவேளை இடையில சில காரியங்கள் பின்தங்கி இருந்தாலும் இன்றைக்கு செட்ரேட் பண்ணி சாய்ஸை ப்ரையாரிட்டி கரெக்ட் பண்ணுங்க. நிச்சயமாக அதனுடைய தாக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக பார்ப்பீங்க. அல்லேலூயா. லைஃப்பில் ஒரு ப்ரையாரிட்டி வைங்க. ஆண்டவர் முதல்ல காலை எழும்புனா முதல்ல நான் செல்ஃபோனை திறக்கிறேனோ இல்லையோ பைபிளை திறப்பேன். நியூஸ் பேப்பரை பார்க்குறோம் இல்லையோ, நான் பைபிள் படித்து ஒரு 10 நிமிடமாக ஜெபித்து ஒரு குவாலிட்டி லைஃப்பை சூஸ் பண்ணி இதெல்லாம் ஒரு லைஃப் இது பண்ணுங்கள். ஆர்டர் பண்ணுங்கள். யூடியூப்பில் நான் எதை பார்ப்பேன், எதை பார்க்கக்கூடாது, ஃபேஸ்புக்கில் இதெல்லாம் உங்களுடைய எவ்ரிதிங் மேட்டர்ஸுங்க. எல்லாமே உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் அது நன்மையாகவும் எந்த விதத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆக எல்லாமே நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கை ஈசாக்கை கொள்ள பணக்காரனாக மாற்றுனா உங்கள் வாழ்க்கை உங்கள் பிள்ளைங்களை கொள்ள பணக்காரனாக மாற்றும். அல்லேலூயா. அது எல்லாம் தீர்மானத்திலுங்க. ஆபிரகாம் இன்றைக்கு தீர்மானித்தான், எடுத்த சாய்ஸ்.
ஜென்ரேஷனுக்கே ஆசீர்வாதமாக வந்தது. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் எடுக்கிற சாய்ஸ் உங்கள் ஜென்ரேஷனுக்கு ஒரு பிளெஸிங்கை கொடுக்கும். அதில் நல்ல குவாலிட்டி தீர்மானம் எடுங்க. நிச்சயமாக தேவன் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். சகல ஜாதிகளும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். கண்களை மூடி ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் எடுக்கிற தீர்மானம், ஆமென் ஆண்டவரே. ஒருவேளை இந்த இடத்துல பலவிதமான போராட்டத்தின் மத்தியில் சபைக்கு நீங்கள் வரலாம், பல நிந்தைகளோடு கூட வந்திருக்கலாம், பலவீனமாக இருக்கு ஆனாலும் வந்திருக்கிறீங்க. எல்லாரும் ரொம்ப விடுதலையாக சபைக்கு வரல, எத்தனையோ தடையை தாண்டி தான் சபைக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. நான் உங்கள் முகத்தை பார்க்குறேன், ஆனால் கர்த்தர் இருதயத்தை பார்க்குறாரு. ஓ ஹல்லேலூயா. ஆனால் தேவன் அதற்குரிய ஒரு ரிவார்டு வச்சிருக்கிறார் இல்லையா? அதற்குரிய பலன் அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் தேவன் பெருத்த ஆசீர்வாதத்தை, இங்கே இருக்கிற சிலருடைய வாழ்க்கையை பார்த்து ஆண்டு தீர்க்கதரிசனமாக சொல்கிறார், நான் ஆபிரகாமை போல உன் வாழ்க்கையை பார்க்குறேன். ஹல்லேலூயா. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய தேவ பக்தியை தெரிந்து கொண்டதுனால உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் செய்ய இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் பெற்றோருடைய ஜெபம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது போல உங்கள் ஜெபம் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். கைகளை வைத்து ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. அந்த ஒரு நல்ல தீர்மானத்தை நான் எடுக்க விரும்புகிறேன். ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவ கிருபை எங்கள் வாழ்க்கையில் பெருகுவதாக பெருகுவதாக. ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. உன்னதர் மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவே, உன்னதர் மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவே, தேவானை நோக்கி அடைக்கல்ல பாறை என்றே சொல்லுவே, என் தேவானை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. கைத்தறி பழமா. அல்லேலூயா. ஆனந்தமே. அல்லேலூயா. ஆனந்தமே. ஓ அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே. ஆமென். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன். ஜெப சிந்தையிலே இந்த பாடலை நம்ம பாடப்போகிறோம். இந்த எல்லா வார்த்தைகளும் 91ஆம் சங்கீதத்தின் வார்த்தைகள் தான். ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடும் பொழுது மிஷனரி காணிக்கை கொடுத்து நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார், தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார், அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகா, அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகா. அல்லேலூயா. ஆனந்தமே. அல்லேலூயா. ஓ அல்லேலூயா. ஆனந்தமே. அல்லேலூயா. ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன். ஆமென். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு, வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு, பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார், பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். கரங்கள் தட்டி அல்லேலூயா. நமதமதவா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனந்தமே. அல்லேலூயா. ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே. ஆமென் ஆமென் ஆமென். உம்மை துதிப்பேன் சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவே, சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவே, சாத்தானின் மகள் வலிமை
எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா. ஆனந்தமே கைதடி ஆனந்தமே. ஓ அல்லேலூயா. ஆனந்தமே. உம்மை உம்மை துதிப்பேன். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். கைதடி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனந்தமே. அல்லேலூயா. ஆனந்தமே. அல்லேலூயா. ஆனந்தமே. உம்மை துதிப்பேன். ஆமே ஆமே ஆமே. உம்மை துதிப்பேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவரே, நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் என்று ஆண்டவர் ஒரு தலைமுறையை பேரிட்டு அழைக்கிறார். இந்த காலவேளை இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஒரு ஆபிரகாம, ஒரு ஈசாக்காக, ஒரு யாக்கோபாக உங்களை பார்க்கிறார். பெற்றோருடைய வாழ்க்கை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். உங்கள் தேவ பக்தி பிள்ளைகளுக்கு பெரிய சொத்து. நீங்கள் விட்டு போகிற தேவ பக்தியை விட பெரிய ஒன்றும் அவரோடு இருக்க போவதில்லை. கைகளை வைத்து ஆண்டவரை, இன்னைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். ஆண்டவரை, என்னுடைய ஜெப வாழ்க்கை, என்னுடைய ஆராதனை, வேத வாழ்க்கை, தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே அப்பா நிரந்தர ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆண்டவரே, ஆபிரகாமை மகா பெரியவனாய் மாற்றியது, ஈசாக்கை மாற்றியது ஆபிரகாமுடைய பக்தி வாழ்க்கை. தகப்பனை, இந்த காலை வெளும் தாரணை வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பேசுகிறோம். ஆண்டவரே, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவனுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு வாழ்க்கையில உண்டாவதாக. எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டார். தகப்பனுடைய தெய்வம் பிள்ளையுடைய தெய்வமாய் ஆசீர்வாதமாய் மாறியது போல ஒவ்வொரு வாழ்க்கையில் உண்டாவது. ஒருவேளை தங்கள் பெற்றோர் நல்ல கர்த்தாவே தேவனுடைய வழியில இல்லாமல் இருந்தாலும் இவர்கள் ஒரு துவக்கமாக ஆரம்பிக்கிற ஒவ்வொருவரையும் அவர்கள் தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. தொடர்ந்து சபை ஊழியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்தார் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரே, என் முழு உள்ளமே பரிசுத்தராம், என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பு நம் அனைவரும் வருகை நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வாழ்த்துச் சொல்லுங்க. கை கொடுக்கும் பொழுது 100 மடங்கு ஆசீர்வாதம்.